காலம் பணியாத தமிழனின் பூமிதான் இந்த பூமி. பீரங்கிகளை வாழ் கொண்டு வென்ற வாட்குடி வீரன் கண்டாரவன்னியின் வீர தேசம் இந்த பூமி. அந்நியர் முதல் இனவாதிகள் வரை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சின்ன சொந்தமாய் விளங்கிய வீரத்தின் விளைநிலம். வன்னி என்ற சொல்லுக்கு நெருப்பு என்று அர்த்தம் என தமிழர் அகராதிகள் சுட்டிக்காட்டுகின்றது. அனைத்துக்கும் மகுடம் வைத்தாற் போல் முத்தையன் கட்டிக்காட்டில் கருங்கற்களால் ஆன காடுகளால் சூழப்பட்ட அரண்மனை ஒன்றும் அமையப் பெற்றிருந்தமை வெளிப்படுத்தப்பட்டது. அந்நியர் படையெடுப்புகள் தொடங்கி முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைகள் இத்தனை பேரவலங்களையும் தாண்டி வளம் குன்றாது, தனித்துவம் தொலைக்காது தலை நிமிர்ந்து நிற்கும் வன்னி நிலம் உலக தமிழர் ஒவ்வொருவராலும் போட்டிக்கப்பட்ட புனித பூமி. சொல்லும்படியாக ஆய்வுகள் எவையின்றி அவ்வப்போது தன்மானமாக நிகழும் ஆய்வுகள் ஒரு சிலவற்றின் மூலம் இத்தனை விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றது என்றால் முறைப்படுத்தப்பட்ட